சார் சார் பாத்தீங்களா சார், அந்த சாமியார் யாருன்னு மக்களுக்கு இப்ப அம்பலம் ஆயிடுச்சு. வர்ற 16ஆம் தேதி தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில யாரோ மூசாலிங்கிற ஒருத்தன் நடக்க போற ஐடி கான்ஃபரன்ஸை பாம்பு வச்சு தகர்க்க போறானா. அதுக்குள்ள நம்ம மூசாலியை கண்டுபிடிச்சு நடக்க போற விபத்தை தடுக்கணும். சார், கோவை பாம்பு பிளாஸ்ட் கேஸை கண்டுபிடிக்க எனக்கு ஒரு டீம் தரேன்னு சொன்னீங்களே. ஐ வாண்ட் த டீம் நவ் சார். என்ன சார் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த சாமியார் மூசாலின்னு யார் பெரிய சொல்லி தப்பிக்க பாக்குறான்னு நினைக்கிறேன். அந்த சாமியார் மூசாலியை பார்த்திருக்கானயா? இல்ல சார். அப்புறம் இதை எப்படி நம்ப முடியும்? எனக்கு பிபி அதிகமாயிடுச்சு. டாக்டர் என்ன 1 வீக் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. இல்ல சார். Will you please allow me to take rest? தயவு செஞ்சு இங்க போயிடு ப்ளீஸ். போ. God damn. இது நம்ம ஜாதி செல்யூட் இல்லையே. ஓ மை காட், நாயை காணோம். வழக்கமா இருக்கிற செக்யூரிட்டி இல்ல. டிஜிபி பேசுற பழப்பம் தெரியுது. என்ன பத்தி சொல்லிட்டு போன இவனை ஒரே நிமிஷத்துல கொண்டு இருப்பேன். ஆனா உன்னை தேடி வந்த இவன் காணாம போயிட்டா உன் டிபார்ட்மெண்டே இங்க வந்துடும். அப்புறம் என் வேலை கெட்டு போயிடும். அதனாலதான் உயிரோட விட்டு வச்சேன். வணக்கம்மா. டிஜிபி வீட்டு செக்யூரிட்டி மிஸ்டர் முருகேஷ். ஏன் வீட்டுக்கார தாங்க? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் காலையிலேயே டிஜிபி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. ஏன், என்ன விஷயம்? ஒண்ணும் இல்லம்மா, நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஈஸ்வர் இப்ப வீட்டுல இல்ல, வெளியூருக்கு போயிருக்காரு. வர்றதுக்கு 2 நாள் ஆகும். மிஸ்டர் ஈஸ்வர் எவ்வளவு நாள் அந்த வீட்டுல தங்கி இருக்காரு? 4 மாசமா இருக்கார். ஓ, இது மிஸ்டர் நந்தகுமாரோட வீடு தானே? ஆமா சார். மிஸ்டர் நந்தகுமாருக்கு ஈஸ்வருக்கும் என்ன கனெக்ஷன்? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். மிஸ்டர் ஈஸ்வர் இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? இவளுக்கு தெரியும். இவதான் அவரை கட்டிக்க போறவ. பேரு மலர். அவரு சென்னையில ஹோட்டல் கிரீன் பார்க்ல தங்கி இருக்கிறதா போன் பண்ணி சொன்னாரு. நீங்க யாருன்னு சொல்லலையே. என் பேரு கணபதி. நானும் ஈஸ்வரும் திக் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட். என்ற பொண்ணு மோனே நந்தகுமார, அவனை இங்க கூட்டு வந்து கல்யாணத்துக்கு வேற ஏற்பாடு செஞ்சிருக்கியா? நீ பெரிய நெத்தியடி போலீஸ்னா சிபிஐ என்னடா சுண்ணாம்பா புடிக்கிறேன்டா. ஹலோ, எதிரில் இருக்குதே அதான் டிஜிபி வீடு. வழக்கமா இருக்கிற செக்யூரிட்டியா காணோம். எல்லாம் புதுசா இருக்காங்க. டிஜிபி முகத்துல பயம் தெரியுது. சாமியார் காணாம போன உடனே மூசாலி ரொம்ப உஷாராயிட்டான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அதுதான் போலீஸ். நெத்தியடி நந்தகுமார். சார், யூ ஆர் ரைட். அங்க பாருங்க, காக்கி சட்டைக்குள்ள கருப்பு சட்டை தெரியுது. போலீஸ்காரன் உடையில ஒரு தீவிரவாதி. சார், மாடியில பாருங்க. ஓ மை காட், டிஜிபி வைஃப் குழந்தைகளை சுத்தி 4 பேர். மேல 4 பேர், கீழே 2 பேர். மூசாலி வீட்டுக்குள்ள தான் இருக்கான். ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் आवर ஆபரேஷன் டுநைட். நீ இங்க இருந்து ஆபரேட் பண்ணு, நான் வீட்டுக்குள்ள போறேன் டுநைட். ஓகே சார்? தெய்வமே, எப்படி இருக்கீங்க? உங்களை எல்லாம் கொஞ்ச நாள் பார்க்காம நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இந்த ட்ரெஸ்ல உங்களை பார்த்தா சரவண பவன் சூப்பர்வைசர் மாதிரியே இருக்குதோ? இல்ல சார், இல்ல சார். இத பாருங்க, என்ன எதுக்காக இப்ப கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க? 24 hours பத்தாம நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். கமான், எதுக்காக கூப்பிட்டீங்க? டெல் மீ. சார், நீங்க பரமசிவனை பத்தி விசாரிக்கத்தானே சொன்னீங்க. நாங்க அந்த பரமசிவனுக்கு லிஃப்ட் கொடுத்தவன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கேன் சார். பரமசிவனுக்கு லிஃப்ட் கொடுத்தவனையே புடிச்சிட்டீங்க? ஆமா சார். சூப்பர் எவிடன்ஸ். எங்க இருக்கான் அவன்? லாக்அப்ல இருக்கான் சார். கமான், ஃபாலோ மீ. அப்படினா நீங்க தான் முதல்ல போணும். பரமசிவனுக்கும் பட்டாப்பட்டிக்கும் என்ன லிங்க்? மரியாதையா சொல்லு. கடைசியா பரமசிவனை எங்க இறக்கி விட்ட சொல்லு.
அட பாவிகளா, 13 வருஷத்துக்கு முன்னாடி இறக்கி விட்டவரை இன்னும் ஞாபகம் வச்சு இன்னைக்கு கேட்கிறேளே. கடைசியா ஒண்ணுக்கு வருதுன்னு இறங்கினாரு. அதுக்கப்புறம் எங்க போனாரு என்ன ஆனாரு நேக்கு ஒண்ணு தெரியாதுடா. இவர்தான் அவரை இறக்கி விட்டாருன்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? பிரெயின் சார், பிரெயின். இவர் பரமசிவனை ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு போய் டிராப் பண்ணுனதை நேத்து நான் டிவில பார்த்தேன். அத டேப்ல ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் போட்டு காட்டியிருக்கேன். ஐ ஹேவ் எவிடன்ஸ் சார், எவிடன்ஸ். ஆடா பாவிகளா, இவர் சினிமா நடிகரடா. இவர் இறக்கி விட்டவர் வருஷம் இமயமலைக்கு போறாருன்றதுக்காக அவரை பெர்மனண்டா பரமசிவனாவே ஆக்கிட்டீங்களடா. அவர் எந்த கேரக்டர் பண்ணாலும் அதை சூப்பரா பண்றதுனால அவரையே பரமசிவன் நினைச்சு அவரை இறக்கி விட்டு வர கொண்டு வந்து வச்சு டார்ச்சர் பண்ணிட்டீங்களடா. இவரை ரிலீஸ் பண்ணுங்க. முடிஞ்சா இவருக்கு கிராப் கட் பண்ணி விடுங்க. இல்லாட்டி இவரையே மறுபடியும் கூட்டு வந்து அன்னியன்னு சொன்னாலும் சொல்லுவீங்கடா. ஆனா ஒண்ணு, எப்படியும் அந்த பரமசிவனை கண்டுபிடிச்சே தீர்வான் இந்த அக்னி புத்திரன். ஓம் அக்னியே ஸ்வாஹா, பிரம்மனே ஸ்வாஹா, ஓம் அக்னி புத்திராய ஸ்வாஹா. அட பாவிகளா, ஜாமத்துல ஹோமம் பண்றவரை கூட்டிட்டு வந்து டார்ச்சர் பண்ணிட்டீங்களடா.